السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை பற்றிய ஞானங்களை பேசவும் கேட்கவும் நமக்கு நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். திருக்கலிமாவின் விளக்கம் கிதாபில் ஹஸரத் இக்பலா படிக்கிறாங்க. இது ரெண்டாவது படி. இது படிச்சுக்கணும், படிச்சுட்டு சொல்லுங்க. வஹதத்துல் உஜூதுடைய ஆதாரங்கள் 2. கலகஸ் சமாவாதி உல் அர்த பில் ஹக், வானங்கள் பூமி அனைத்தையும் ஹக்கை கொண்டுதான் படைத்தான். ஹக் என்றால் என்ன? சிலர் உண்மை என்று பொருள் கூறி வானம் பூமியை அல்லாஹ் உண்மையை கொண்டு படைத்தான் என்று விளக்கம் சொல்லுவர். பல இடங்களில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா கலகஸ் சமாவாதி வல் அர்த பில் ஹக் வமா கலக்ன சமாவாதி வல் அர்த இல்லா பில் ஹக். ஹக் என்ற வார்த்தையை பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். அந்த ஹக்குன்னு அர்த்தம் என்ன? ஹக்குன்னா உண்மை அப்படின்னு அர்த்தம் வைக்கிறான். உண்மைன்னா பொய் கிடையாது, உண்மை அப்படின்னு. இப்போ இந்த அர்த்தம் வச்சோம்னா பொய்க்கு கிதுபுக்கு மாற்றமானது. ஹக்கு சித்துல் கிதுபு. இப்போ வான பூமியை நான் படைச்சது பொய் இல்லை, உண்மைதான், அப்படி அர்த்தம் வைக்கணும். வானம் பூமியை எல்லாம் உண்மையை கொண்டு படைத்தான அர்த்தம் என்ன? எப்படி அர்த்தம் வைப்பீங்க? அதுக்கு சொல்லுங்களேன். எப்படிலாம் அர்த்தம் வைக்கலாம் சொல்லுங்களேன். இல்லை வானம் பூமியை உண்மையை கொண்டு படைத்தான், பொய்யை கொண்டு படைக்கல அப்படின்னா படைச்சது உண்மை, படைத்தது பொய் அல்ல, அப்படியே அர்த்தம் வைக்கலாம். ஜி அல்லாஹ் தஆலா வானமையும் படித்தது பொய்ன்னு யார் சொன்னா? இப்போ யாராவது அல்லாஹ் வானமையும் படித்தது பொய்ன்னு சொல்கிறாங்களா? அப்படி ஒரு கூட்டம் இருந்தாலும் இருக்கும். சஃப்சத்தாயின்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே கற்பனை தான், எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு மாயை தான். நீயும் மாயை, நானும் மாயை. என்ன அப்படி வளர்ற? அந்த வளர்றதும் ஒரு மாயை தான். உன்னெல்லாம் உதைக்கணும்டா, அந்த உதையும் ஒரு மாயை தான். அவன் எல்லாமே ஒரு மாயை தாங்கிறான். இப்படி ஒரு கூட்டம் ஆளுது. அந்த அதுக்கு பதில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, இல்லை நான் உண்மையாக தான் படித்தேன் அப்படி சொல்கிறான். பில் ஹக் எப்படி அர்த்தம்? இது ஒரு அர்த்தம். இப்படி அர்த்தம் வச்சா அந்த அர்த்தம் மனதுக்கு பொருத்தமாக வரல. அல்லாஹ் தஆலா அதை அப்படியே சொல்லியிருப்பானோன்னு என்ன. இன்னும் சில இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. அல்லாஹ் இந்த வானம் பூமியை லில் ஹக், ஒரு உண்மையான நோக்கத்துக்காக படைத்தான். உமா ஹலக்து அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன், என்ன இவற்றையெல்லாம் நாம் வீணாக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? வ அன்னக்கும் இலைஹினா லா துர்ஜஊன், நீங்கள் நம் பக்கம் திரும்ப மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இப்போ வானம் பூமி அல்லாஹ் தஆலா வீணா படைக்கல, அபஸா படைக்கல. அதில் சொல்கிறான் உமா உமா அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த பில் ஹக்னு சொன்னால் ஏதோ ஒரு உண்மையான நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைத்தான்.
அப்படி அர்த்தம் வைக்கலான்னு சிலருடைய கருத்து. அந்த அர்த்தம் என்னமோ அந்த கருத்து என்னமோ சரிதான். ஆனால் அதுக்கு இந்த வாசகம் கரெக்டானா அப்போ எப்படி சொல்லியிருக்கணும்? உமா ஹலகசமாவத்தி வல்லார்ல லில் ஹக்னு சொல்லியிருக்கு. லா லில் அபசி, லில் ஹக். பில் ஹக்னு ஏன் சொன்னான் அல்லாஹ் தஆலா? வானம் பூமியை ஹக்கை கொண்டு படைத்தேன். வானம் பூமியை படைப்பதற்கு மூலமாக இருந்தது ஹக்குன்னு சொல்றான். வானம் பூமியை படைப்பதற்கு மூல காரணமாக இருந்தது, மூலமாக இருந்தது ஹக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ ஹக்குனா என்ன பொருள்? ஹக்கு என்பதற்கு என்ன ஹக்கான அர்த்தம் என்ன? அது ஹக்கு தாலாட்டே கேட்போம். இப்போ அந்த அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன். தெல்ல தெளிவாக அல்லாஹ் ஒருவன் தான் ஹக்கு. அல்லாஹ் ஒருவன் தான் ஹக்கு. இப்போ தான் ஹக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா. ஆனால் சூஃபியாக்கள் மிக பெரும்பாலானவர்கள் ஹக்கு என்ற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. ஹக்கு தாலாவுக்கு சொல்லும்போது அல்லாஹ் என்ற வார்த்தையை விட அல்லாஹ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த விட ஹக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஹக்கு தாலா சொல்கிறான், ஹக்குடைய உஜூது, ஹக்குடைய சிஃபாத்து, ஹக்குடைய இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய இஸ்மு முசம்மா. ஹக்கு என்ற வார்த்தையில் ஒரு சில விசேஷங்கள் இருக்கு. அது என்னன்னா மாபிஹில் மௌஜூதியத்துன்னு அர்த்தம் இருக்கு. எதை கொண்டு இந்த பூரா முழு காயினாத் உள்ள இருக்கிறதோ அதுக்கு பேரு ஹக்கு. எதை கொண்டு இந்த முழு காயினாத் வெளிப்பட்டிருக்கிறதோ, எதை கொண்டு சிருஷ்டிகள் காட்சி அளிக்கிறதோ, சிருஷ்டிகளுடைய மூலமாக இது இருக்கிறதோ அதுக்கு பேர் ஹக்கு. தஹகீகா உள்ள இருக்கக்கூடியது, ஹகீகன் வெளிரங்கத்தில் காட்சி அளிக்கக்கூடியது ஹக்கு. இன்னும் விளங்குற வார்த்தையை சொன்னா உஜூது முத்தலக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த உஜூது முத்தலக்கு இன்னொரு பேர் ஹக்கு. அதாவது சிருஷ்டிகள்லாம் படைத்து சிருஷ்டிகளை தன்னில் காட்டுவதற்கு முன்பு, எல்லா சிருஷ்டியும் படைக்கிறதுக்கு முன்பு அல்லாஹ் தஆலா இருந்தான் பார்த்தீங்களா ஒரு நிலையில, அந்த நிலைக்கு பேர் ஹக்கு. உஜூதே முத்தலக். சரிம்மா, சிருஷ்டிகளை படைத்த பின்பு அல்லாஹ்வுடைய அந்த பழைய நிலைமை மாறிடுச்சா? அவன் தன்சீஹில எப்படி இருந்தானோ அப்படிதான் இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு அணு அளவும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய நிலை மாறவே இல்லை. அல் ஆன கமா கான், இப்பொழுது எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருந்தான், அப்ப எப்படி இருந்தானோ அப்படித்தான் அல்லாஹ் இப்பவும் இருக்கிறான். அல் ஆன கமா கான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஷான்ல, அவனுடைய ஜாத்தி ஷான்ல எந்த மாற்றமும் நிகழவே இல்லை. தஷ்பீஹி ஷான், ஒரு நொடி நிகழ்ந்த மாதிரி இன்னொரு நொடி நிகழ்வதில்லை, அது மாறிக்கிட்டே தான் இருக்கு. குல்ல யோமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஷான்ல அவன் இருக்கிறான், அது மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நொடியில் அல்லாஹ் எந்த தஜல்லியை வெளிப்படுத்தணும்னோ அந்த தஜல்லி மீண்டும் என்னைக்குமே வர்றதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு தஜல்லி எப்படி வெளியானதோ அது மீண்டும் எப்பவும் வெளிவரதே கிடையாது. அல்லாஹ்வுடைய மஹ்லூக்லயும் அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். மஹ்லூக்லயும் ஒரு தஜல்லி வெளிவந்த மாதிரி திரும்ப கியாமத் வரைக்கும், கியாமத் வந்து பின்னாடியும் அதே தஜல்லி மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இப்போ இர்ஷாத் ஹஜ்ரத் வந்தாங்க, மேலே உட்காந்துருந்தாங்க, அது ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா அந்த நொடி வெளியே கொண்டு வந்துட்டான். மேலே உட்காந்து கீழே உட்காந்துட்டாங்க. ஹஜ்ரத் கொஞ்சம் மேலே உட்காருங்க ஹஜ்ரத், பார்க்கட்டும் எல்லாம். பாருங்க, தெரியுறாங்க ஹஜ்ரத். ஹஜ்ரத் மணி என்னாச்சு? 12 மணி 15 நிமிடம் 33 வினாடி. இந்த 33 வினாடியிலேயே இந்த வினாடியை 100 பிரிக்கிறாங்க, மைக்ரோ செகண்ட்ஸ். அதை 10 பிரித்து 10 ஒன்று பிரித்து, அந்த மைக்ரோ செகண்ட்ல இவங்க நீங்க பாக்குறீங்க. ஒரு தஜ்ஜலி, ஒரு போட்டோ இருக்கா இல்லைங்களா? அந்த போட்டோ முடிஞ்சு நீங்க 34வது வினாடி
நீங்கள் பார்க்குறீங்களே அது இருந்த ஃபோட்டோ இல்லை, வேற ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோ முடிஞ்சு தஜல்லிக்கு தக்ரார் நஹி. அதனால குல்ல யௌமின், யௌம்னா ஒரு நாள் அர்த்தம் இல்லை, குல்லு லஹ்லத்தின் அர்த்தம், ஒவ்வொரு நொடியும் அர்த்தம். ஒவ்வொரு நொடியும் ஒரு ஷான்ல அல்லாஹ் இருக்கிறான், ஒரு ஷான்ல அல்லாஹ் காட்சியளிக்கிறான், ஒரு ஷான்ல தன் தஜல்லி அல்லாஹ் வெளிப்படுத்துறான். ஒரு நொடியில் வெளிப்படுத்திய ஷான் மீண்டும் வெளிப்படுவதில்லை. இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் இல்லை, நாளை மறுநாளும் இல்லை, அடுத்த வருஷமும் இல்லை, கியாம நாள் வரைக்கும் கிடையவே கிடையாது. இப்ப இந்த ஒரே ஒரு இர்ஷாத் ஹஸரத் கிப்லாவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நொடிக்கு 10 மைக்ரோ செகண்ட் இருக்கும். 10க்கும் வெவ்வேறு போட்டோன்னு சொன்னேன். ஒரு மணி நேரம் எத்தனை போட்டோ வரும்? ஒரு நொடிக்கு 10 போட்டோ, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை போட்டோ வரும்? ஒரு நிமிஷத்துக்கு 600 போட்டோ. நம்ம 60 வினாடி இன்ட்டு 10 600. ஒரு மணி நேரத்துக்கு 600 இன்ட்டு 60 பேருக்கு 3,60,000. ஒரு நாளைக்கு எத்தனை போட்டோஸ்? ஒவ்வொரு ஒன்னொன்னு ஒரு ஷான் தான், ஹக்குடைய ஷான் அது. ஒவ்வொரு நேரமும் ஒரு ஷான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வெளிப்படுத்துகிறான் தன்னை. ஒரு முறை வெளிப்படுத்திய தஜல்லி அல்லாஹ் தஆலா இன்னொரு தடவை வெளிப்படுத்துறதே இல்லை. இப்ப உங்களுக்கு விளங்கும், அல்லாஹ்வுடைய அணுவளவு ஒரு வஸ்துவனுடைய ஒட்டுமொத்த போட்டோஸ் இருக்கே, அதை கூட யாராலும் அறிய முடியாது. இப்ப இர்ஷாத் ஹஸரத்தை காட்டுறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எத்தனை கோடி போட்டோக்களை, எத்தனை கோடி ஷான் ஷூனாத்தை இலாஹியாவை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும், இர்ஷாத் ஹஸரத்துக்கே தெரியாது. என்னை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் எத்தனை கோடி ஷானை வெளிப்படுத்துவான் என்பது அல்லாஹ் ஒருத்தனே தான் அறிவான், வேறு யாரும் அறிய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னு சொன்னா, ஒரு கடுகு, ஒரு கசகசா, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஈ, ஒரு கொசுவுக்கும் கோடிக்கணக்கான ஷான்கள், கோடிக்கணக்கான ஷானை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இல்முல் உண்டான ஒரு அணுவத்தனே ஒரு வஸ்து இருக்குது. அல்லாஹ் தஆலாவுடைய இல்முல ஒட்டுமொத்த வஸ்து யாராவது சேர்ந்து அறிய முடியுமா? அல்லாஹ் தஆலா அறிவான். அஹ்ஸா குல்ல ஷைஇன் வ அத்தஹும் அத்தா. எல்லா வஸ்துவையும் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்திருக்கிறான், அது எண்ணுவதாக எண்ணி வைத்திருக்கிறான். 1 2 3 4. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நீ எத்தனாவது மனுஷன் சொல்லு? துனியாவில் பிறந்ததில்ல. உங்க ஊர்ல பிறந்ததில் எத்தனாவது நமக்கு தெரியாது. எனவே இந்தியாவில் பிறந்ததில் எத்தனாவது மனுஷன்? இந்தியாவில் 800 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? 120 கோடி பேர். எத்தனாவது மனுஷன்? 120 கோடி. 120 கோடியே 120 கோடியே 82,33,217 சொல்றதுக்குள்ள 4 குழந்தை பிறந்துடும். எப்படி பேர் வைக்கிறது? எங்க கொண்டு அதுக்கு நம்பர் எங்க வைக்கிறது? இந்தியாவில் பிறந்த குழந்தை இல்லை, மொத்த உலகத்துல பிறந்த எந்த குழந்தை, அத்தனை குழந்தை நீ அவ்வளோ பேரையும் நீ எத்தனாவது ஆதம் நபி? உனக்கு வருஷம் இருக்குமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2, சீதா அலைஹிஸ்ஸலாம் நம்பர் 3 அப்படின்னு வச்சுட்டு வந்து உனக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும்ல, அந்த எண்ணிக்கையை அல்லாஹ் அறிவேங்கிறான். உனக்கு மட்டும் இல்லை, முத ஆதம் நபிக்கு அல்லாஹ் படிச்ச மாதிரி ஒரு கொசுவுக்கும் ஆதம் கொசு இருக்கும். கலைஞ்சுங்களா? அந்த கொசுவுக்கு ஒரு ஹவ்வா கொசு அல்லாஹ் படிச்சிருப்பான். அதை விளையாடுறது படிச்சானா அல்லது கொடுக்குறது படிச்சானா நமக்கு தெரியாது. எல்லாம் படிச்சிருப்பானா இல்லையா? ஆதம் கொசு இருக்கும், ஹவ்வா கொசு இருக்கும். அதுல இருந்து இன்னைக்கு எத்தனை கோடி கொசு நேற்று உற்பத்தி, இன்னைக்கு கடிக்கிற கொசு எத்தனாவது கொசு அல்லாஹ்வுக்கு தெரியும். அஹ்ஸா குல்ல ஷைஇன், அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்து அறிந்திருக்கிறான். வ அத்தஹும் அத்தா. 1 2 3 4 5 என்று எண்ணுவதாக எண்ணி வைத்திருக்கிறேன். ஒன்னொன்னே எண்ணி வச்சிருக்கிறேன். உன்னால என்ன முடியுமா? அல்லாஹ் அக்பர். உன்னோட உடல்ல எத்தனை செல் இருக்குன்னு யாராவது சொல்லு. இல்லைன்னா எழுந்து செல், யாராலும் சொல்ல முடியுமா? போய் ஒரு குண்டூசியின் முனையில் எத்தனை அணு இருக்குதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. அத்தஹும் அத்தா. நான் எண்ணி வச்சிருக்கேங்கிறான். ஓ உடம்புல எத்தனை செல் இருக்குன்னு உனக்கு தெரியாது, எத்தனை அணுக்கள் இருக்குன்னு தெரியாது, எத்தனை வெள்ளை அணுக்கள் தெரியாது, எத்தனை சிகப்பு அணுக்கள் தெரியாது. உடம்புல உன் உடம்பே உனக்கு தெரியாது. நீ ஒன்னையே அறியல, ரப்ப அறிய போறான். நீ என்ன ரப்ப அறிய போற? நீ அவனை பற்றி என்ன நீ ஆராய்ச்சி செய்ய முடியும்? அவன் சாத்தை பத்தி என்ன நீ
என்ன நீ அறிந்து கொள்ள முடியும்? அன்னாசு ஃபி ஸாத்தில்லாஹி ஹுமகான்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய ذாத்தி விஷயத்திலே அத்தனை மனிதர்களும் அஹ்மக்குகள், மடையர்கள். அல்லாஹ்வுடைய ذாத்தி விஷயத்திலே சிந்திக்காதீர்கள், அழிந்து போவீர்கள். விளஞ்சவை ஹதீஸ் எடுத்துங்க, யார் எடுக்கிறேன் எடுக்குமா? லா தஃபக்கரு ஃபி ஸாத்தில் அன்னாசு ஃபி ஸாத்தில்லாஹி ஹுமகா. அல்லாஹ்வுடைய ذாத்தி விஷயத்திலே அனைத்து மனிதர்களும் ஒன்றுமே அறியாதவர்கள், ஜீரோ. யாருமே அவன் ذாத்தை பற்றி யார் அறிய முடியும்? அவன் ذாத்தை பற்றி யார் விளங்க முடியாது. தஃபக்கரு ஃபி ஆலா இல்லாஹி வலா தஃபக்கரு ஃபி ஸாத்தில்லாஹி. இந்த ஹதீஸ் கம்ப்ளீட் ஆதாரம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. தபரானில் வரக்கூடிய முஅஜ்ஜம் அவுஸத்தில் என்ன இருக்கா? பாக்கி அம்மா ஹதீஸ் இப்னு உமர் قال رسول الله صلى الله عليه وسلم என்ன பண்ணுறாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஃபக்கரு ஃபி ஆலா இல்லாஹி வலா தஃபக்கரு ஃபில்லாஹி. அல்லாஹ்வின் விஷயத்திலே நீ ஆராய்ச்சி செய்யாது. நீ சேர்ல உட்காந்துங்களேன் பெரியவங்க. அப்போ அல்லாஹ் தஃபக்கரு வலா தஃபக்கரு ஃபில்லாஹ்னு ஒரு ரிவாயத்து வருது. இன்னொரு ரிவாயத்தில் வலா தஃபக்கரு ஃபி ஸாத்தில்லாஹ்னு வருதா? அப்படியே வருது, அப்படி வருதா ஆயத்து ஹதீஸு? வலா தஃபக்கரு ஃபி ஸாத்தில்லாஹ் என்ன எடுத்தீங்களா? என்ன எடுத்தீங்க? ஃபி ஆலா இல்லா, அல்லாஹுடைய ஆலாக்கள், அல்லாஹு தஆலாவுடைய சிருஷ்டிகளுடைய விஷயத்தில் சிந்திங்க. வலா தஃபக்கரு ஃபில்லாஹ் தான் வருது, ஃபி ஸாத்தில்லாஹ் வருதா? அப்போ தபரானுடைய ஹதீஸ் வலா தஃபக்கரு ஃபில்லா, அல்லாஹ் விஷயத்திலே தஃபக்கர் செய்ய. என்ன தைலம் இல்லை, ஃபி ஸாத்தில்லாஹ். இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி சில உலமாக்கள் பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய ஸாத் சிஃபாத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சிஃபாத்து எங்கே இருக்குது? தஃபக்கரு சிந்தியுங்கள் ஃபி ஆலா இல்லான்னு இருக்கு. அல்லாஹ்வுடைய ஆலா உல்லாவை, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஆலா அக்கல்னா அவனுடைய சிருஷ்டிகள், அவனுடைய அருட்கொடைகள், அவனுடைய கலிமாத்துகள், அதை பற்றி சிந்திங்க. இதை வச்சுக்கிட்டு அல்லாஹை பற்றி ஸாத் சிஃபாத்துடைய ஞானத்தின் பக்கம் போகவே கூடாதுதான். அல்லாஹ்வுடைய ஸாத்தின் பக்கம் சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னால் எதை வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய ஸாத் நம்ம கூட இருக்குது, அதை சிந்திக்க வேணாம்னு சொல்லல. அதுதான் அல்லாஹ்வே சொல்றானே, ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லான்னு அல்லாஹ் சொல்றான். எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் காட்சியளிக்க, அல்லாஹ்வுடைய ஸாத் தான் காட்சியளிக்க அல்லாஹ்வே சொல்றான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வுடைய ஸாத்துடைய மையத்தை சிந்திக்க வேணாம்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸாத்துடைய மூலம் என்னன்னு சிந்திக்க வேணாம். அந்த ஸாத் தான் நம்ம எல்லாருக்கும் மூலம். அவனுடைய ஸாத் எப்படிப்பட்டது அது யாராவது அறிவார்களா? அது யாராலும் அறிய முடியாது. அதைத்தான் சிந்திக்க வேணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? அன்னாஸு ஃபி ஸாத்தில், அல்லாஹ்வுடைய ஸாத் எப்படிப்பட்டது எப்படி தெரியும்? தய்யபத் சொல்றாங்க, தும்கு திக்லானே கோ தும் ஜைசா है वैसा कौन है जी, सब में सबके वैसे होकर सबको दिखलाते हैं तुम. ஒவ்வொன்றிலும் அப்படி அப்படியே இருந்து அந்த வஸ்துவை நீ காட்டிக் கொண்டிருக்கிறாய். சூரத்தை உன் உஜூது காட்டிட்டு இருக்கு, ஆனால் உன் உஜூது எப்படி இருக்கும்? தும்கு திக்லானே கோ தும் ஜைசா है वैसा कौन है, वैसा समझा कौन है. நீ உன்னை அறிவதில் நீ எப்படி இருந்தால் உன் ஸாத்துடைய மூலம் என்ன அது யார் அறிவாங்களா? யாராலும் அறிய முடியாது. அதைத்தான் சிந்திக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஸாத்துடைய மூலம் என்னன்னு யாரும் யோசிக்க கூடாது. ஸாத் எங்க ஆரம்பிச்சது யாரும் யோசிக்க வேண்டாம், அதைத்தான் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய ஸாத் நம்ம கூட இருக்குன்னு யாரும் யோசிக்க வேணாம்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. குர்ஆனும் ஹதீஸ்லயும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ்வின் ஸாத் நம்ம கூட இருக்குன்னு 100,000 வருது, திரும்ப திரும்ப அல்லாஹ் வருது.
எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறலன்னு என்ன செய்ய முடியும்? கரீபுன்னு சொல்றான், நான் அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன் பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கேன்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அக்ரபுக்கு அல்லாஹ் தஆலா எதை உதாரணம் காட்டுறான்? பிடரி நரம்பை விட. பிடரி நரம்பு என்பது மாத்தாவா இல்லையா? அது அது ஜிஸ்முன்னு தான் இல்லையா அது? அப்ப அதை விட நெருக்கமா இருக்கேன்னு காமிச்சது அர்த்தம் என்ன? ஜிஸ்மன் தாத்தன் நெருக்கமா இருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு. ஒரு ஜிஸ்முடனே நெருக்கமா இருக்கேன், ஒரு கல்புடனே நெருக்கமா இருக்கேன், ஒரு ரூஹுடனே நெருக்கமா இருக்கிறேன். அது சொல்றான் அல்லாஹ் தஆலா. எதை சிந்திக்க வேண்டாம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்துஹுலிகு ஆயத்து வருது இல்ல, லா தஃபக்கரு ஃபீ ஸாத்தில்லாஹி ஃபத்துஹுலிகு, எடுங்க ஆயத்து எடுங்க. அல்லாஹ்வுடைய ஸாத் விஷயத்தை சிந்திக்காதில் அழிந்து போவீர்கள். ஒரு ஹதீஸ்ல பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹதீஸ்ல பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருத்தர் ஷைத்தான் வருவான், மன் ஹலக கதா மன் ஹலக ஹாதா, இதை படிச்சது யாரு இதை படிச்சது யாருன்னு கேட்டே வருவான். நீங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவீங்க. கடைசியா ஷைத்தான் மன் ஹலக அல்லாஹ, அல்லாஹ் படிச்சது யாருன்னு கல்வில போடுவான். அப்படி போட்டா உடனே தௌபா செய்யுங்க. ஷைத்தானுடைய எண்ணம். அதை பத்தி சிந்திக்க நமக்கு உரிமையே கிடையாது, சிந்திக்க நம்மளால முடியாது. இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஏத்தி ஷைத்தானு அஹதுக்கும் ஃபயக்கூலு மன் ஹலக கதா மன் ஹலக கதா, இதை படிச்சது யாரு இதை படிச்சது யாருன்னு கேட்பான். அத்தா யகூலு மன் ஹலக ரப்புக, ரப்ப படைச்சது யாரு? ஃபைதா பலகஹு, இப்படி ஒரு சிந்தனை உன் கல்புல வந்து விட்டால் ஃபல் இஸ்தஇது பில்லாஹி, உடனே அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லுங்க. வல் யன்தஹ, உடனே அந்த சிந்தனையை விட்டு வெளியே வந்துருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோப் அதம், அல்லாஹ் ஒருவன் தான் மௌஜூத், மற்ற எல்லாம் அதம். அல்லாஹ் ஒருவன் தான் ஹாலிகு குல்லி ஷை அப்படின்னு சொல்லி விலகிக்க நீங்க, விளைஞ்சுங்களா என்று பெருமான சொல்லி தர்றாங்க. இந்த சிந்தனையை வேணாங்கிறாங்க. மனுஷனை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய மூலம் என்னான்னு கொண்டு போய் சிந்திக்க விட்டுரும். அதைத்தான் வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரிவாயத் இப்படியும் வருது. ஒரு முறை சில பேர் வந்து பெருமானிட்ட கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, எங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் ஒரு பொருளில் படைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் தெய்வங்களை கட்டையில் செய்திருக்கிறோம், கல்லிலே செய்திருக்கிறோம், வெண்கலத்தில் செய்திருக்கிறோம், ஐம்பொன்னில் செய்வாங்க, அப்புறம் தகரத்தில் செய்வாங்க, மண்ணில் செய்வாங்க, சாணியா சாணியில் உருண்டை பிடிச்ச அவர் பூ வச்சு வணங்குறாங்களா சொல்றாரு அவர், சாணியில் செய்வாங்க. சரி, அப்போ அது சரி, தங்கத்தில் செய்யலாம், இப்போ பணக்காரன் வெள்ளியில் செய்யலாம் ஒரு உருவத்தை, விளைஞ்சுங்களா எல்லாம் செய்யலாம். அப்ப எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் இந்த பொருட்களில் செய்திருக்கிறோம், பொருட்களில் வச்சு செஞ்சிருக்கிறோம். உங்க அல்லாஹ்வை எதில் செய்யப்பட்டவன், அவங்க அறிவு எங்க வேலை செய்து பாருங்க. உங்களுடைய ரப்பாகிறவன் எதை கொண்டு செய்யப்பட்டவன் என்று கேட்டார்கள். விளைஞ்சுங்களா, இது கேட்கக்கூடாது. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்து இருக்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹதுன், அல்லாஹ்வாகிறவன் அஹதா இருக்கிறான். குல் ஹுவல்லாஹுடைய ஆயத்துடைய ஷரஹ் எடுத்து பாருங்க. எடுக்க மாட்டேங்கிறீங்க. குல் ஹுவல்லா எடுங்கண்ணே, ஜி எடுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், ஜி எடுங்க. ஆயத்து வந்து ஹதீஸ் வந்துச்சா? ரவா திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஜி ஏன்னா காலையாம் நபி அண்ணன் முஷ்ரிக்கின காலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஷ்ரிக்கின்கள் வந்தார்கள். வந்து யா முஹம்மத் உன்சுப் லனா ரப்பக, உன் ரப்புடைய நசபு என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க மூலம் என்ன, தாய் தந்தை யாரு? ஃபஅன்ஸலல்லாஹு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது ஒரு ரிவாயத். இன்னொரு நான் கேட்ட மாதிரி வரும் பாருங்க, நான் சொன்ன மாதிரி இருக்கும் பையன், எடுத்து பாருங்க. இது உன்சுப் லனா ரப்பக்கன்னா உங்க ரப்புடைய மூலம் என்ன, ரப்புடைய தாய் தந்தை யாரு ஜி என்று கேட்டார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வந்து தேடி பாருங்க வரும். அதாவது
சொல்லுங்க பை, எடுங்க ஹதீஸ் எடுங்க, எடுத்து பாருங்க ஹதீஸ். ஏன்னா எங்களுடைய தெய்வங்களே ஒவ்வொரு பொருளிலே படைத்திருக்கிறோம் இருக்கா. யா முஹம்மது சிஃப்லனா ரப்பக ஃபஅன்ஸல் அல்லாஹு ரஜா குல் ஹுவல்லாஹு அஹத். இது ஒரு ரிவாயத்து. உங்கள் ரப்பை பற்றி எங்களை வர்ணியுங்கள். நான் சொல்லக்கூடிய ரிவாயத்தும் வருது, எடுத்து பாருங்க. எங்களுடைய ரப்பை, எங்களுடைய இறைவனை ஒரு மூல பொருளை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கு. உங்கள் ரப்பு எதை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டாங்க. அப்ப பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு குல் ஹுவல்லாஹு அஹதுன், அல்லாஹ்வாகிறவன் ஒருவனா ஏகனாக இருக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ எந்த வஸ்துக்கெல்லாம் சொல்றியோ அந்த எல்லா வஸ்துக்களையும் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்ல. இந்த அனைத்து வஸ்துக்களும் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். இந்த எல்லா வஸ்துடைய மாபியில் மௌஜூதியத்தாக மூலமாக அவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு மூலம் இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு. குல் ஹுவல்லாஹு அஹதுன், அவன் எதிரெந்தும் பிறந்தவன் அல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த கோடானு கோடி வஸ்துக்கள் எதுவெல்லாம் காட்சியளிக்கிறதோ அவை அத்தனையிலும் உள்ள ஒருவனாக இருக்கிறான். இந்த அத்தனை என்னங்க? அதம். அல்லாஹ் யாருங்க? அஹதுன்னு அர்த்தம்னா அவன் ஒருத்தன் தான். மௌஜூதே வாஹிதுன்னு அர்த்தம் பாய். மௌஜூதா இருக்கக்கூடிய ஒருவன் அவன் ஒருத்தன் தான் அர்த்தம். அஹது நாங்க ஏகன்னு அர்த்தம். இந்த கோடானு கோடி வஸ்துக்களையும் மௌஜூதா இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தான். இந்த கோடானு கோடி வஸ்துக்கள் அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான்னு சொன்னா ஷை எங்க? ஷை என்னவா இருக்கும்? ஷை அதமா இருக்கும். அதமா அர்த்தம் என்ன? மாலூமா இருக்கும்பா. ஷையே மாலூமா இருக்கும். இப்ப இந்த மாலூமான அத்தனை வஸ்தும் என்ன செய்யும்? இப்ப உஜூது வேணும். இதுக்கு என்ன வேணும்? வெளியில காட்சி அளிக்கிறதுக்கு என்ன வேணும்? இப்போ உஜூது வேணும்னா எங்க போய் நிக்கணும்? யார் வாசல போய் நிக்கணும்? யார் மௌஜூது ஹகீகியா இருக்கானோ அவன் வாசல் தான் போய் நிக்கணும். இந்த கோடானு கோடி வஸ்துக்களும் தான் வெளியிலே காட்சி அளிக்க வேண்டும் என்றால் எவன் மௌஜூது ஹகீகியோ அவன் வாசல் தான் போய் நிக்கணும். அவன் பக்கம் தான் சார்ந்திருக்க வேண்டும். இல்லைங்களா? தான் மௌஜூதாக ஆவதற்கு யார் மௌஜூதா இருக்கணும் அவன்கிட்ட தான் போய் நிக்கணும். அவன் ஒருவன் தான் இந்த அனைத்தையும் அரவணைத்து அவைகளின் தேவைகளை தரக்கூடிய இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் தான் ஏகனா இருக்கிறான். அல்லாஹு சமது. சமதுன்னு அர்த்தம் மை யுஸ்மது இலைஹி குல்லு ஷையுன், எல்லா வஸ்துவும் யாரின் பக்கம் சார்ந்திருக்கிறதோ லிதுஹூரிஹி வ உஜூதிஹி, தான் வெளிப்படுவதற்கும் தான் இருப்பதற்கும் தான் மௌஜூதா இருப்பதற்கும், லி பகாயிஹி தான் பாக்கியா இருப்பதற்கும் யாரின் பக்கம் சார்ந்திருக்கிறதோ சாய்ந்திருக்கிறதோ அதுக்கு பேர் சமது. சமதன சாஞ்சது சாரதுக்கு பேர். அப்போ மை யுஸ்மது இலைஹி மை எல்ஜவு இலைஹி குல்லு ஷையின், அனைத்து கோடி வஸ்துக்களும் யாரின் பக்கம் சேர்ந்திருக்கிறதோ சாய்ந்திருக்கிறதோ. எதுக்கு சாய்ந்திருக்கு எல்லா வஸ்துவும்? அல்லாட்ட தான் மௌஜூதா இருக்கிறதுக்காக, தான் வெளிரங்கமா இருக்கிறதுக்காக வேண்டி, தான் பாக்கியா இருக்கிறதுக்காக வேண்டி. இந்த வஸ்துக்கள் அனைத்தும் அல்லாட்ட உஜூதுக்கு கெஞ்சுது. அதாவது படிப்பாரு பார்க்கும் படிப்பாங்க. தக தக என்று தங்கம் அவ்வலாய் வந்தது, தட்டான் அவன் திறமையால் நகையாயானது. டீ குது. தக தக என்று தங்கம் அவ்வலாய் வந்தது, தட்டான் அவன் திறமையால் நகையாயானது. கொஞ்சமா ஊத்துங்க. தக தக என்று தங்கம் அவ்வலாய் வந்தது, தட்டான் அவன் திறமையால் நகையாயானது. நகையான பின்னாடி இப்ப தொங்கல் தோடு நான் சொல்லுதான். தொங்கல் நான் என்குது, தோடு நான் என்குது, தொங்கல் தோடு அழிந்தால் தங்கமே மிஞ்சுது. அவ்வலும் தங்கமே ஆகிரும் தங்கமே, ஆபரணம் ஆனாலும் ஜாஹிர் பாத்தின் தங்கமே. நான் மரம் என்று மரம் ஒன்றுதான் என்றது, நாற்காலிரே ஹாலி என்று பல வந்தது. வந்ததெல்லாம் சொல்லுது, நான் நான் என்று பின்பு வந்ததெல்லாம் சொல்லுது.
மரமே மிஞ்சுது மௌஜூதாய் நின்ற மரம் மௌஜூதாய் நிற்குது அதமாய் வந்த பொருள் உஜூதுக்கு மௌஜூதாய் நின்ற மரம் மௌஜூதாய் நின்றது அதமாய் வந்த உஜூதுக்கு கெஞ்சுது. அப்ப எல்லா வஸ்தும் கெஞ்சுது. இந்த நாக்காளி பிளாஸ்டிக் கெஞ்சுது, பிளாஸ்டிக்கே என்னை கொஞ்சம் வச்சிரு, இதான் என்னை வெளியே கொண்டு வந்த, என்னை பாக்கியா வச்சிரு பாக்கியா வச்சிரு என்று கெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடியும் கெஞ்சுது. என்ன பை, இந்த தகரத்தை பார்த்து இந்த டப்பி கெஞ்சுது. என்னன்னு கெஞ்சுது? என்னை வெளியே கொண்டு வாங்களேன், என்னை வச்சிருங்களேன், வெளியே கொண்டு வந்தாச்சு, இப்ப என்ன செய்யணும், என்னை அப்படியே காட்சி அளிக்கணும், என்னை காட்சி அளிக்க செய்யுங்களேன் என்று இந்த டப்பி தகரத்தை பார்த்து கெஞ்சுது பை. இந்த டப்பி இந்த தகரத்தை பார்த்து கெஞ்சிக்கிட்டே இருக்கு. சரின்னு தகரம் இறக்கப்பட்டு இதுக்கு சூரத்து பெருசா தேவைப்படுது, அதனால பெரிய சூரத்துல, இதுக்கு சின்னதா தேவைப்படுது, இதுக்கு சின்ன சூரத்துல. அதுதான் அந்த தன் ஷானை வெளிப்படுது. இது தகரத்துடைய ஒரு ஷானு, இது தகரத்துடைய இன்னொரு ஷானு. சில்வர் கிளாஸ் கொடுங்க, அது கொடுங்க, அதை மூடி வைப்பா, அதை மூடுப்பா. என்ன மஸ்தானா இருக்கிற நீ, கொண்டாங்க, மூடு கொடு. இது சில்வர் குழாய், இது சில்வர் தானே பை. இப்ப இதுவும் சில்வர் தான், இதுவும் சில்வர் தான். அப்ப இந்த வஸ்து தான் உருவாவதற்கு உதுவுட்டு கெஞ்சுது, சில்வர்கிட்ட கெஞ்சுது. உடனே சில்வர் அதனுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி, அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய இக்திசாவுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய ஷாக்கிலாத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய இஸ்திதாதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அதில் வெளிப்படுத்துகிறது. அப்ப இது மூணுமே இருக்கு, சின்னது இது பெருசு, இது பெருசு, மூணுமே இருக்கு. இது மூன்றுமே உஜூதுடைய ஷான் தான் பை. ஒன்னொன்னுலயும் ஒரு ஷான்ல வெளிப்படுத்தி காட்டுது. ஒரு ஷான் மாதிரி இன்னொரு ஷான் இல்லை. ஏன்னா இவனுடைய கோரிக்கை வேற, அவனுடைய கோரிக்கை வேற. என்ன மாதிரி இர்ஷாத் அஜத்து கிடையாது, இர்ஷாத் அஜத்து மாதிரி நான் கிடையாது. நான் அல்லாஹ்ட்ட கேட்டது வேற, அவர் அல்லாஹ்ட்ட கேட்டது வேற. அல்லாஹ் சொல்றான், யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி உள்ள அத்தனையும் அல்லாஹ் இடத்தில் தான் கேட்கின்றன. எதை கேட்டது? உஜூது கூட அல்லாஹ், உஜூது கூட அல்லாஹ், உஜூது கூட அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட தான் கேக்குது. இப்ப அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான்ல, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். எல்லாமே அவன்கிட்ட தான் கேக்குது. ஆக அந்த கேட்பதற்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு நொடியும் ஒரு ஷான்ல அவன் தான் முத்தஜல்லியாரான். அப்ப இந்த வஸ்துக்கள் எதை கேட்டது? அல்லாஹ் இடத்துல உஜூத கேட்டுச்சு பாய். அதுக்காக அல்லாஹ் அதுல முத்தஜல்லியாரான். அல்லாஹ் ஜல்ல ஷான் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். எல்லாம் கேட்டீங்கன்னா வந்துட்டேன் பாரு. ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். ரப்புடைய எந்த நேமத்தை நீ பொய்யாக்கு. வா வா வா. இந்த ஓட்ட கிறுக்கன், இந்த பைத்தியக்காரன், இந்த பாவியும் கோரிக்கையும் கபூலாக்கி நாத்தம் முடிச்சவன், பாவத்துல மூழ்கனவன், ஆய துறந்தா நாத்தம், மூக்கு துறந்தா நாத்தம், கண்ணுல நாத்தம், காதுல நாத்தம், என்னுடைய கோரிக்கையை கபூல் செஞ்சு தான் உஜூது பரிசுத்தமான முகத்தஸான சுபஹானாகி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் உஜூதையே கொடுத்துட்டான். வேற எதை பாக்கி வச்சான்? எல்லாமே மொத்தமா கொடுத்துட்டான். அவன் உஜூதையே கொடுத்துட்டாங்க பை, அவன் சிஃபாத்தையே கொடுத்துட்டான் பை. ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம கொடுத்துட்டான். அவனுடைய குவத்தை கொடுத்துட்டான், அவன் ஆசார கொடுத்துட்டான். எதையுமே அல்லாஹ் நமக்கு தராம ஒழிச்சு வைக்கவே இல்லை. அல்லாஹ் மாதிரி கொடையாளன் யாரும் இல்லை, அல்லாஹ் மாதிரி வாசிய யாரும் இல்லை, விசாலமானவன் யாரும் இல்லை. அவன் உதூதையே தன்னையே கொடுத்தான்னு அர்த்தம். தன் சாத்தையே கொடுத்தான், தன் சாத்தையே கொடுத்துட்டான், தான் உதூதையே கொடுத்தான். வேற என்ன விட்டு வச்சான்ல நமக்கு? என்ன கொடுக்காம விட்டான்ல தலா? நம்ம சூரத்தை தாங்கிட்டு அவனே வந்துட்டான். मैं क्या था एक सूरत जिसमें जानो तन मन कुछ थी मेरी सूरत में वो आया मुझे आबाद करना. என் தோட்டத்தில் அவனே வந்தா என்னை ஆபாதாக்குறதுக்காக. அப்ப இந்த வஸ்து எல்லாம் கெஞ்சுது அல்லாட்ட. என்ன கெஞ்சுது? உஜூதுக்கு கெஞ்சுது.
திரும்பி படிங்க இந்த பாட்டு. நான் மரம் என்று மரம் ஒன்றுதான் நின்றது, நாட்காலிலே காலி என்று பல வந்தது. நான் மரம் என்று மரம் ஒன்றுதான் நின்றது, நாட்காலிலே காலி என்று பல வந்தது. நான் நான் என்று பின்பு வந்ததெல்லாம் சொல்லுது. நான் நாக்காளி, நான் ரஹாலி, நான் கதவு, நான் ஜன்னல் எல்லாம் சொல்லுது. நாட்பதாயானாலும் மரமே மிஞ்சு ஒண்ணுதாங்க இருக்குது. மௌஜூதாய் நின்ற மரம் மௌஜூதாய் நிற்குது, அதமாய் வந்த பொருள் உஜூதுக்கு கெஞ்சுது. அப்ப அதமாய் வந்த பொருள் எல்லாமே அதனுடைய ஈஜாதுக்கும் அல்லாஹ் உஜூதுக்கு கெஞ்சுது, இபகாவுக்கும் கெஞ்சுது. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது அந்த ஃபைஸ கொட்டுறான். அல்லாஹ் தஆலா ஒன்னு ஈஜாதுல கொண்டு வர்றான், அடுத்து அல்லாஹ் பகாவுக்கு கொண்டு வர்றான். எல்லாம் அவன் பக்கமே தான் கெஞ்சுது. அதமாய் நின்ற மௌஜூதாய் நின்ற மௌஜூதாய் வென்றது, அதமாய் வந்த பொருள் உஜூதுக்கு கெஞ்சுது. நான் நான் என்று சொல்லி கோடான கோடிகள் யார்தான் பாத்தினில் நானாக கோடி, யார்தான் பாத்தினில் நானாக கோடியில் தக தகவென்று தங்கம் மௌவலாய் வந்தது, தட்டானவன் திறமையால் நகையாயானது. தக தக என்று தங்கம் மௌவலாய் வந்தது, தட்டானவன் திறமையால் நகையாயானது. தொங்கல் நான் என்குது, தோடு நான் என்குது, தொங்கல் தோடு அழிந்தால் தங்கமே மிஞ்சுது. அவ்வலும் தங்கமே ஆகிரும் தங்கமே ஆபரணம் ஆனாலும் ஜாஹிர் பாத்தின் தங்கமே. வா 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 ஜி. அப்ப இந்த எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானின் பக்கம் முஹ்தாஜ் ஆகுது. எதுக்காண்டி? உஜூத கூட அல்லாஹ், உஜூத கூட அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் கெஞ்சுது, மௌலா என்னை மௌஜூதாக்கு, என்னை மௌஜூதாக்கு. ஒவ்வொரு நொடியும் கேக்குது எல்லா இடத்துல, ஒவ்வொரு நொடியும் எல்லா இடத்துக்கு ஜி. ஒவ்வொரு நொடியும் அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுட்டே இருக்கான். அல்லாஹ்ல பூர்த்தி செஞ்சிடறான். பூர்த்தி செஞ்ச உடனே தலை வணங்கி, மௌலா நீதான் கொடுத்த, நீதான் கொடுத்த அல்லாஹ், நீதான் கொடுத்த ரப்பே, நீதான் அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்லுது. அல்லாஹ் அப்படி தலை வணங்குது. யாருமே தன்னு அல்லாஹ் கொடுத்ததை வாங்கி தன்னுதுன்னு சொல்றது இல்லை. இது நீதான் கொடுத்த பிச்சை ரப்பே, நீதான் கொடுத்த பிச்சை ரப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. குல்லுல்லஹு கானித்தூன்டான். அனைத்து கோடி வஸ்துக்களும் அல்லாஹ் தஆலாவை பணிந்து கொண்டு தான் இருக்கின்றன. அவன்கிட்ட உஜூத கேட்குது, அல்லாஹ் உஜூத கொடுத்து வெளியே வந்து, ரப்பே இது நான் இல்லை ரப்பே நீ தான், நான் என்னது இல்லை ரப்பே ஒன்று தான். இந்த டப்பி என்ன சொல்லிட்டு இருக்கு ஒவ்வொரு நொடியும், தகரம் அவர்களே நான் சுயமா இல்லவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு நொடி கூட நான் இருப்பதா நினைக்கவே இல்லை, நீங்க தான் இருக்கிறீங்க. என்ன நீங்கள் தன்தானே இருந்து இல்லாத என்னை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நொடி நேரம் கூட நான் இருப்பதாக நான் கற்பனை செய்யவே இல்லை என்று இந்த தப்பி தகரத்துக்கு முன்னாடி சஜ்தா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது அல்லாஹ் பல வார்த்தைகள்ல குர்ஆன் சொல்றான். வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் இருக்கும் அத்தனையும் அல்லாஹ் முன்னால் சஜ்தா செய்து விட்டன. இந்த சூரத்து அல்லாஹ்வுடைய உஜூதின் முன்னால் தலை குனிந்துருச்சு. இன்னொரு தல்லதல குல்லுல்லஹு கானித்தூன், அனைத்துமே அவன் முன்னால் பணிந்து விட்டன சொல்றாங்க. இந்த சூரத் பணிந்து விட்டது எதுக்கு முன்னாடி? உஜூதுக்கு முன்னாடி பணிஞ்சிருச்சு. மைக் கொடுங்க பை, வேகமா கத்த வேண்டியிருக்கு, கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டீங்க. இந்த கத்துறேன் என்ன பை? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை இல்லாமல் ஆக்கி விட்டது, தன்னை பணிந்து விட்டது, தன்னை அர்ப்பணித்து விட்டது. வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியிலுக்கு அத்தனையும் அல்லாஹ்வின் முன்னால் பணிந்து விட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? வலஹு அஃபகைர தீனில்லாஹி யபூன் வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானம் தவ்அன் வ கர்ஹன் வ இலைஹி யுர்ஜஊன். விரும்பியோ விரும்பாமலோ அத்தனையும் அவன் முன்னாடி தான் தலை சாய்க்கிட்டு இருக்கு.
அப்படின்னா தெரிந்தும் தெரியாமலும், தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா வஸ்துவும் உஜூதுக்கு யாரு முன்னாடி தலை சாய்க்கணும்? ஏன்? அவன் ஒருத்தன் தான் சாஹிபுல் உஜூது. அவங்க கரஹன்னு சொன்னா மூமின் விலங்கி செஞ்சா செய்யறான், ஆரிஃப் விலங்கி தலை குனிறான், ஜாஹில் விளங்காம தலை குனிறான், காஃபிரும் தலை குனிறான். விளங்குங்களா? அவன் காஃபிர் என்னை விளங்கினது, என்னை படைச்சது ரப்புன்ற உணர்வு இல்லாவிட்டாலும் அவனுடைய சூரத்திற்கு பாத்தீங்களா, அது கெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒருனுடைய மொலா நீ எனக்கு கொடு, மொலா நீ எனக்கு கூட அல்லா, நீ எனக்கு கூட அல்லா. காஃபிருடைய ஜெஹன் என்ன சொல்லுது? மாசிவல்லா கைருல்லா போய் இறைவன் சொல்லுது. ஆனா காஃபிருடைய ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லும்? கண்ணு என்ன சொல்லும்? அல்லா நீதான் என்னை படைச்ச. ஒரு காஃபிர் கடவுள் முன்னாடி நின்று தெய்வமே என்னை வாழவை விநாயகரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கை என்ன செய்யும்? அல்லா முன்னாடி, ரப்பே நீதான் என்னை படிச்சது, நீதான் ரப்பே. கண்ணு அல்லாஹ் செய்யும். எவன் உண்மையான ஹாலிக்கோ அவன் முன்னாடி தலை சாய்க்கும். நீ கற்பனை உருவங்கள் முன்னாடி தலை சாய்க்காது. எது உண்மையான ஹாலிக்கோ அதுக்கு முன்னாடி தலை சாய்க்கும். அவன் காது தலை சாய்க்கும், அவன் உறுப்புகள் உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு அணுவும் அல்லாஹ் முன்னாடி தலை சாய்க்கும். அவன் தலை சாய்க்கிறான் அவனுடைய தேகன்ல. மறுமையினால சாட்சி சொல்லும். மறுமையினால எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளும் ரப்பே இப்படி செஞ்சாங்க, நாங்கள் அதை அழிச்சிட்டோம். இன்னும் சொல்ல போனா இவன் ஒரு கல்லை செஞ்சு வச்சு, இந்த கல்லை செஞ்சு வச்சு, கல்லே நீதான் கடவுள்னு கும்பிட்றான் பாத்தீங்களா, அது தௌபா 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 ரப்பே என்னவே கடவுள்ங்கிறான். நான் இல்லவே இல்லை ரப்பே, நான் கடவுளே இல்லை, நான் சொல்லவே இல்லை, நீ தண்டிச்சிடாத. அவன் சொன்னதுக்காக வேண்டி என்னை தண்டிச்சு விடாது. அப்ப துகுலிக்குனா பிமா ஃபஅலல் முப்திலூன், இவன் செஞ்சதுக்கு என்னை தண்டிச்சிடாத ரப்பே நீ அப்படி. அது கல்லு சொல்லுது. மறுமையினால் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான் கல்ல. என்ன நீதான் வணங்க சொன்னீங்க ரப்பே, இல்லவே அவன் என்னை வணங்கவே இல்லை. ஒமாக்குன்னா ஐயாகும். மறுமையினால் கல்ல கொண்டு நான் கேட்பான்லாம் தஆலா, அவர்களை என்னை ஒருபோதும் வணங்கவே இல்லை, எங்களை சிறுக்கு வைக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கல்லு சொல்லுது எல்லா இடத்துல. அது போய் சொல்லுமா? ரப்பே அவன் கற்பனையில எதை தெய்வம் நினைச்சானோ அதை வணங்கினான். தன்னை கற்பனையில் என்னை தெய்வமாக கருதி கொண்டு கற்பனை தெய்வத்தை வணங்கினான், அவன் என்னை வணங்கல என்று மறுமையில அந்த கற்கள் இவன் வணங்கி அத்தனை தெய்வங்களும் அல்லாஹ் மட்டும் சொல்லுங்கிறாங்க. யௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ, மறுமை நாளில் இந்த அத்தனை பேரையும் ஒன்று திரட்டுவோம். சும்ம நகூலு லில்லதீன அஷ்ரகு மகானக்கும், இந்த முஷ்ரிக்கீன்கள் இருப்பாங்களே அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு மகானக்கும் அப்படி இல்லைங்க, எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க, எந்திரிங்க பை, டக்குன்னு சொன்னோன்னு எந்திரிக்க மாட்டீங்க, அங்கே பின்னாடி போ, இங்கே சத்தம் போட்டு உட்காந்து எந்திரி. எப்பயுமே பயான் கேட்குறவங்களுக்கு முன்னாடி தான் உட்காரும், பின்னாடி உட்காருவாங்க யாராச்சும். எந்திரி, நம்ம போங்க, முன்னாடி உட்காருங்க. பயான் செய்கிறவங்களுக்கு முன்பக்கம் தாங்க உட்காருங்க. எந்திரி, அங்கே போய் உட்காருங்க, அங்கே போய் உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இங்கே உட்காந்து நோண்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சிந்தனை வேற பக்கம் கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சிந்தனை எல்லாம் கொண்டு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு மாற்றக்கூடாது. நீங்க ஏதாவது கண்டிக்கணும். உட்காந்துருக்கிறீங்களா, என்ன சும்மா கண்டிக்கணும், ஷேர் செய்யணும். நீங்க சும்மா உட்காந்து என்ன அர்த்தம்? யௌம நஹ்ஷுருஹும் ஜமீஅன், இந்த அத்தனை மக்களையும் மறுமை நாளே நாம் எழுப்புவோம். சும்மா நகூலு லில்லதீன அஷ்ரகு, முஷ்ரிக்காக இருந்தார்களே, ஷிர்க் செய்தார்களே, அவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம் மகானகும், வெயிட் எ மினிட், அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க, அப்படியே நில்லுங்கள் அங்கே. அந்தும் வ ஷுரகாஉக்கும், நீங்கள் யாரை தெய்வம் என்று வணங்கினீர்களோ அவர்களையும் எல்லாம் மறுமையில கொண்டு வந்துருவோம். இவர்கள் வணங்கி கல்லு கரடு முள்ளும் எல்லாத்தையும் எல்லாம் கொண்டு வந்துருவோம். ஃபஸய்யல்னா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் பிரிவை உண்டாக்கி விடுவோம். வகால ஷுரகாஉஹும், இவர்கள் யாரை வணங்கினார்களோ அந்த தெய்வங்கள் சொல்லும், மா குன்தும் இய்யானா தஅபுதூன், நீங்கள் ஒரு காலம் எங்களை வணங்கவே இல்லை, என்ன நீங்க வணங்கவே இல்லை ஒரு காலமும். அப்ப எதை வணங்கினா? ஐயோ நான் உன்னை தாண்டா வணங்கினேன், இல்லையே நீ வணங்கலையே, நீ என்னை வணங்கவே இல்லை. யார் சொல்றான்? போய் சொல்லுமா? அப்ப எதை வணங்கினான் அவன் எதை தான் வணங்கினான்? அவன் சிந்தனையில கொண்டு வந்து வணங்கினான்.
இதுதான் தெய்வம் என்று தன் கற்பனை உருவங்களை கொண்டு வந்து வணங்கினவன். விளைஞ்சுங்களா? இது எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொன்னாலும் சேகன் சொன்னாங்க, நிஜமா எப்பா வணங்குறானே, இப்போ கல் முள்ளு தெய்வங்களாம் வணங்குறானே, அதில் மூலம் இருக்கானா இல்லையா? அல்லாஹ் இன்னும் பிக்குல்லி ஷைஇன் முஹீத், எல்லா வஸ்துலையும் நான் சூழ்ந்திருக்கிறேன்னு சொன்னானே. இப்போ முருகன்ல இல்லையா, விநாயகன்ல இல்லையா, இந்த தெய்வம் கல்லில் இல்லையா, இருக்கானே இல்லையா? அப்போ அகல இதுதான் செய்யலாம். சொல்லலாம் மரத்தை வணங்குறான், சூரியனை வணங்குறான், ஒருத்தன் மாட்டை வணங்குறான், பன்றி வணங்குறானோ சில பேர், அது ஒரு அவதாரம்னு சொல்லி எல்லாத்தையும் வணங்குறான். இப்போ இவைகளில் மௌலா இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் இல்லாத எந்த பொருளும் இல்லை என்கிற பொழுது இவைகள்லையும் மௌலா இருக்குத்தான் செய்யறான். விளைஞ்சா மௌலா இருக்குதான் செய்யறான். இப்போ இவன் எந்த வஸ்துக்களை தன் தெய்வமாக கருதுகிறானோ, எதை வந்து கொண்டு போய் கோவிலில் வச்சு சாஷ்டாங்கமாக பணிந்தானோ, வணங்கினானோ, பூஜை செய்தானோ, அவற்றிலும் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? அப்போ எதனால அவனை குறை சொல்கிறோம், ஏன் தப்புன்னு சொல்கிறோம்? அவன் செய்கிற ஷிருக்குன்னு ஏன் சொல்கிறோம்? இவன் செய்கிற செயல்பாடு ஷிருக்கு இல்லை, இவன் யாரை வணங்குறானோ அது அல்ல. இவன் சிந்தனையில் இந்த குறிப்பிட்ட வஸ்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த குறிப்பிட்ட பொருள் இதுதான் என்னுடைய இலாஹ் என்று கற்பனையில கொண்டு வந்துட்டான். நாம என்ன செய்யறோம்? நாம இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய இல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், அண்ட சராசரங்கள் வானலோகங்கள் அத்தனையும் படைத்தானே அந்த ரப்புக்கு முன்னால் நான் சாஷ்டாங்கம் செய்கிறேன். அவன் கற்பனை என்ன செஞ்சிருக்கான்? அவன் கற்பனையில இந்த உருவம், இந்த தனிப்பட்ட உருவம் இருக்கே, இந்த உருவம் தான் என்னுடைய இலாஹ், இதுதான் என் ரப்பு, இதுதான் என்னை படைத்தவன், இதுதான் என் கடவுள்னு சொல்றான். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒருத்தன் தன்னுடைய கடவுளுக்கு முன்னால் சாஷ்டாங்கமா பண்ணுகிறான். ஒரு விநாயகர் தெய்வம், இந்த பிரம்மாண்ட விநாயகர்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்வாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு கடவுள் பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக பண்ணிக்கிறான். இந்த ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும், 2 மாடி உயரத்துக்கு பெருசாக செஞ்சுருப்பாங்க. பார்த்துருங்களா? எல்லை முனியாண்டியா, எல்லை காவல் தெய்வம் பெருசாக செஞ்சு அவர் வந்து ஊர் எல்லை இருக்கு பாரு, ஊர் எல்லைக்குள்ளே எந்த முசீபத்து பலம் வராமல், பேய் பிசாசுலாம் வராமல் அவர் பாதுகாத்துக்குவார். அவர் இந்த ஊரையே பாதுகாக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு செஞ்சுருப்பா பார்த்தீங்களா? அவர் கையில் அருவாள், வீல், துப்பாக்கிலாம் பச்சிடணும். இப்போ புதுசாக முந்திலாம் அருவாள் வாழ் தான் இருக்கும், இப்போ துப்பாக்கி பீரங்கிலாம் கையில் கொடுத்துட்டாங்க, மிஷின் கன்லாம் கையில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ காலம் தான் அதே வச்சு பார்ப்பான் அவர் அப்படின்ட்டு இப்போ புதுசாக செய்கிறாங்க பார்த்தீங்களா? துப்பாக்கிலாம் இருக்குப்பா பிரம்மாண்டமாக. அவர் இந்த ஊரையே எல்லை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு. அவருக்கு முன்னாடி ஒரு நாய் பொம்மை வச்சுருப்பாங்க, நாய் செஞ்சுருப்பாங்க. நாய் எதுக்குங்க? அது இவரை பாதுகாக்கக்கூடியவர், அவருக்கு பாதுகாவல். இந்த 2 பேருக்கு சேர்த்து ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க. இது இந்த 2 பேரும் யாரும் தூக்கிட்டு போகாமல் இருக்காங்க, அதை உண்டியில் வச்சுருப்பாங்க, அது தூக்கிட்டு போகாமல், அது அவருக்கு பாதுகாவல். அந்த கேட்டுக்கு ஒரு கதவு இருக்கும், கதவுக்கு ஒரு பூட்டு இருக்கும். இந்த பூட்டு எதுக்குங்க? அந்த கேட்டை பாதுகாக்கிறது. இத்தனையும் உடச்சு உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு இருந்து கூட பூட்டை உடைச்சு, கேட்டை உடைச்சு, உண்டியில உடைச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. நினைச்சுங்களா? பாதுகாப்பு வச்சிருக்காங்க, இவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க. அங்கே போய் சாஷ்டாம உழுகுறான். ஊரை விட்டு கிளம்பும் போது போய் கடவுளே என்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுன்னு தலை வணங்கிட்டு நிற்கிறான். அந்த நேரம் பார்த்து மழை பெய்யுது, நீ ஒதுங்குற மழைக்கு ஒதுங்குற அந்த இடத்துல, வேற ஒதுங்குற இடம் இல்லாம நீ காரை போட்டு ஒதுங்குறீங்க அந்த இடத்துல. சும்மா ஜோன் பெஞ்சிட்டு இருக்கு. வாங்க சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் மேக்குன்னு அவர்கிட்டே கேட்டேன், இந்தாங்க மேக்குன்னு. மேக்கில் பார்த்து அவர் நிற்கிறாரு. யாரு? வேற நல்ல இடமே இல்லை, அங்கே தான் சுத்தமான இடம் தான் இருக்கு, தண்ணி படாத இடம். அசர் தொழுவணும் டைம் ஆச்சு. இப்போ இதான் மேக்கால் அவர் நிற்கிறார். யாரு? தொழு கூடுமா கூடாதா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சைதா செய்கிறார். சைதா செய்யும்போது எங்க கால் படுது? அந்த பெரியவர் இருக்கிறாரு, அவர் காலில் போய் தலைப்படுது. அந்த எல்லை காவல் தெய்வத்து காலில் போய் தலைப்படுது. அல்லாஹ் அல்லாஹ் அக்பர்.
அல்லாஹ் அக்பர். சுப்ஹான் ரப்பியல் அலா, சுப்ஹான் ரப்பியல் அலா. அவன் பார்க்குறோம், நாம கூட ஒரு தடவை செய்கிறோம். பாய் 4 ரக்காத்துல 8 வாட்டி செய்கிறாரு. நம்ம தெய்வத்தின் மேல எவ்வளவு முகப்பத்து, எவ்வளவு முகப்பத்து. நம்ம ஷிர்காகுமா அது ஆகாது. நம்ம காலை 8 வாட்டி தலையில படுத்து 4 ரக்காத்துல ஷிர்காகுமா? ஏன்? அவன் ஒரு வாட்டி செஞ்சாலும் முஷ்ரிக் அவன். இவர் செய்ததுக்காக வேண்டி இவருக்கு ஜஸா ஜன்னத்து, அவருக்கு ஜஸா ஜஹன்னம். என்ன காரணம்னு கேட்டா, 2 பேருக்கு முன்னாடி அந்த புத்தகம் தான் இருந்துச்சு. ஆனா 2 பேருடைய கல்புல எது இருந்துச்சோ அதுதான் எல்லாம் பார்த்தோம். இவன் என்ன சொன்னா, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த கல்லு மட்டுமல்ல, வானம், பூமி, சூரியன், சந்திரன், அண்ட சராசரங்கள், கோள்கள், கோடானு கோடி வஸ்துக்கள் அத்தனையும் படைத்து அவற்றிலே முதஜல்லியா இருந்து என் தேவையை பூர்த்தி செய்றானே, அந்த 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 அல்லாஹ் முன்னால் என் தலை சாய்ந்து விட்டது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் இந்த வஸ்துவை முஷ்ரிக்கா ஆக்கவே இல்லை, இந்த சூரத்தோ ஷக்லை என் தெய்வமாக்கல. அவன் என்ன செய்ய, அவன் தலை வச்சான், இந்த சூரத்தோ ஷக்ல் தான் என்னை வாழ வச்சுட்டான். ரப்பே, நான் உன்னைதான் வணங்கிட்டு இருந்தேன். அந்த கல்லு சொல்லு மறுமையில, ரப்பே அவன் என்ன வணங்கல ரப்பே, அவன் கற்பனை தான் கொண்டு வந்தான். இல்ல அஸ்மா சம்மைத்து முகா அன்தும் வாபாகு. அவன் தன்னுடைய ஹியாலிய குதா, தன் கற்பனையில ஒரு குதாவை கொண்டு வந்து அதை வணங்குறான். என்ன வணங்கல ரப்பேன்னு சொல்லிருச்சு. அது அந்த சிருஷ்டிகளை மா குன்தும் இய்யானா தாபுது, நீங்கள் என்னை ஒரு காலம் வணங்கவில்லை. அப்படி அது மட்டும் இல்ல, வகஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனனா வ பைனகும் இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன். எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வே சாட்சியால் இருக்கிறான். நீ என்னை வணங்குறேன்னு சொன்ன, நீ வணங்கதை எங்க பார்த்த? நீ என்னை வணங்குறேன்னு சொல்லி என்னை கொண்டாடிட்டு இருக்கிற, நான் என் கல்புல மௌலா கொண்டாடிட்டு. எது பேசுது? கல்லு பேசுது பாய். அந்த முருகன் பேசுது, விநாயகன் பேசுது, சிவன் பேசுது. பைனகும் இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன். நானோ என் ரப்பை புகழ்ந்து கொண்டிருந்தேன், நீங்க வணங்கி இபாதத்தின் விஷயத்துல நான் கவனம் செலுத்தவே இல்லை. நான் அதை பற்றி காஃபிலா இருந்தேன், அதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை. ஏன் ரப்பு என் காதலனை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ என்னை கடவுளே கடவுளேன்னு கும்பிட்டு இருந்த நினைச்சிங்களா? நான் சுப்பூன் குத்தூஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் சொல்லுது? அந்த புத்தகான் சொல்லுது, எல்லா வஸ்துவும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. இவர் இதை வணங்கிட்டு இருக்காரு, இந்த கல்லை வணங்குறாரு. இதுதான் என் காப்பாத்து, தெய்வமே தெய்வமே காப்பாத்து காப்பாத்துன்னு இருக்காரு. அது மௌலா மௌலா மௌலா. சுப்பூன் குத்தூஸுன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அது உட்கார்ந்துட்டு இருக்கு. எது? அது உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கு பாய். புரிஞ்சுங்களா? இவன் அதை புகழ்ந்துட்டு உட்காந்துருக்கான். என்னை காப்பாத்துங்க இயேசு, என்னை காப்பாத்து, சிலையை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு காப்பாத்து. கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி அப்படி பாட்டு படிக்கிறாங்க படிக்கிறாங்க. வா வா. ஒரு சர்க்கார் காலையில் ஃபஜ்ர் தொட்டு பயத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி காலங்காத்தால பக்கத்தில் கோவிலில் பாட்டு போட்டிருந்தாங்க. உள்ளம் உருகுதையா முருகையா உன்னை நினைக்கையிலே அப்படின்னு. உடனே சர்க்கார் பாருப்பா, அவன் தெய்வத்தை நினைக்கும் போது உள்ள முருகுதையாங்கிற. நாம எல்லாம் நினைச்சு உள்ள உருகாட்டி என்னப்பா படிப்பினை பெறாங்க பாரு. அது இருந்து அந்த வார்த்தையை கொண்டு இவர் உள்ள முருகுதையான்றார். அந்த முருகையான்னு சொல்றாரு. முருகையான்னு சொல்றாரு, என் உள்ளம் முருகுதையா எஜமானே சுப்பூன் குத்தூஸுன் வமா வயின் குன்னான் இபாதத்திக்கும் லகாஃபிலீன் வயின் குன்னான் இபாதத்திக்கும் லகாஃபிலீன் வைன்னா குன்னான் இபாதத்துக்கும் அர்த்தம். நீங்கள் என்னை வணங்குறேன் என்று சொன்னீர்கள், ஒரு காலம் நீங்கள் என்னை வணங்கவில்லை, உங்கள் கற்பனையில் உள்ள கடவுளை வணங்குனீங்க. நாங்க வணங்க தகுதியானவன் இல்லவே இல்லை. நீங்கள் வணங்கின்னு சொன்னீர்களே, அந்த வணக்கத்தை விட்டும் நாங்கள் மறதியாளர்களாக இருந்தோம், அதை நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம், அதை விளங்காதவர்களாக இருந்தோம். ஏன் விளங்க எங்களுக்கு என்ன டைம் இருந்துச்சு? நாங்க வேற பக்கத்துல இருந்தோம்.
நீ என்கிட்ட பேசிட்டு நான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் போன்ல பேசிட்டு இருக்கிறேன் யார்ட்டையோ. அப்படியே முக்கியமான நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், என் லவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், எஜமான்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். என் லவர் என் ஷேக் நான் தான் பேசிட்டு ஜி சர்க்கார் ஜி 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 அப்படின்னு. அப்போ நீ வந்து சொல்ற சர்க்கார் உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, காது வலிக்குது பேசி முடிச்சு. என்னப்பா சொன்னேன்? இவ்வளோ நேரம் சொன்னேன், அரை மணி நேரமா அப்படின்னு. நான் எங்க இருந்தேன்? நீ இங்கே பேசிட்டு நான் அங்கே பேசிட்டு இருந்தேன். இன்குன்னான் இபாதத்திக்கும் காஃபிலி, நீங்கள் என்னை வணங்கியதை விட்டு நாங்கள் காஃபிலீன்களாக இருந்தோம். எது ஏன்? அது அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கு. சுப்பூன் குத்தூசுன் சுப்பூன் குத்தூசுன் சுப்பூன் குத்தூசுன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது தஸ்பீஹுல் ஹலாயிக் என்று சொன்னாங்க. வபிஹிம் துர்ஸகூன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுங்க ஹதீஸ் எடுங்க. ஒரு சஹாபி வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ரொம்ப வறுமையா இருக்குன்னு சொன்னாங்க. பெருமானார் சொல்றாங்க, ஏன் சிருஷ்டிகளுடைய தஸ்பீஹை விட்டு நீங்கள் காஃபிலாக இருக்கிறீர்கள்? சிருஷ்டி அனைத்துமே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதை அதிகமாக சொல்லுங்க. வபிஹி யுர்ஸக், அதன் காரணமாக தான் அந்த சிருஷ்டிகள் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. அனைத்து கோடி சிருஷ்டிகளும் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்ல. குர்ஆன் வருதுல பாய், வ இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. யுஸப்பிஹு பிஹம்திஹி, தஸ்பீஹ் செய்கின்றன, ஹம்தும் செய்கின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 100 வாட்டி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஓதனா ஒரு பெரிய வசதி வாய்ப்பு வந்துருச்சு அவர்கிட்ட. கிதாப் எடுங்க, நம்ம கிதாப் தினசரி துவாக்கள் கிதாப் இருக்குமா? தினசரி துவா கிதாப் எடுங்க, அது கூட இருக்குமே. ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க டக்குன்னு. இத்தனை ஹாஃபிஸாக்கள், இத்தனை ஆலிம் சாக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, இதை ஓதுங்கம்மான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை தைலமியோட ஹதீஸ்னு போட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எடுங்க. சிருஷ்டிகளுடைய தஸ்பீஹ் அதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸ்பீஹுல் ஹலாயிக், எல்லா சிருஷ்டிகளும் அதை அல்லாஹ்ட்ட அப்படித்தான் கேட்கின்றன. வபிஹிம் யுர்ஸக்கூன் என்ன ஆயிட்டு வரும் ஹதீஸ் வரும். அந்த தஸ்பீஹின் காரணமாகத்தான் அவைகள் ரிஸ்க் கொடுக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ். இப்போ எல்லா வஸ்துக்களும் அல்லாஹின் முன்னால் சரணாகதியாகிவிட்டு குல்லுன் லஹு கானித்துன். தஸ்பீஹ் செய்யணும். என்ன தஸ்பீஹ் செய்து? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சப்பிஹ் பிஹம்திஹி. தஸ்பீஹ் என்ன, தஹ்மீத் என்ன? ஏன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லு? இந்த வஸ்து அல்லாஹ்ட்ட என்ன கேட்டுச்சு சொன்னோம்? என்ன கேட்டுச்சு? உதூது கொடு அல்லான்னு கேட்டுச்சு எல்லா இடத்துல. புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷான் உதூது கொடுத்தான். கொடுத்த உடனே சொல்லுது, என்ன ரப்பே, இந்த உதூது எனக்கு சொந்தம் இல்லை, இந்த உதூது உனக்கு தான் சொந்தமான. நான் இப்போ உதூது எனக்கு சொந்தம்னு சொன்னா என்ன ஆயிரும்? ஷிர்க் ஆயிரும். எனக்கு சொந்தம் இல்லை அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு சொன்னா தஸ்பீஹ், அல்லாஹ்வை சுத்தப்படுத்துது. தஸ்பீஹ்னு அர்த்தம் என்ன பாய்? சுப்ஹானல்லாஹ்னா ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் அர்த்தம் என்ன? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் எதை இணை வைக்கிறார்களோ அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அர்த்தம். இங்கே கவனி, எல்லாரும் தூக்கி போடலாம். அதையும் நோண்டு வந்து அடுத்த பேச்சு போச்சு, நீங்க அதை நோண்டிட்டு வந்துருங்க பழச. என்ன சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் தேடுங்க. இங்கே கவனி என்ன பாய்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. தஸ்பீஹ் செய்யறது சுப்ஹானல்லாஹ்னு அர்த்தம் என்ன? சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை ஷிர்க்கை விட்டும் தூய்மையாக்குது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒன்றை எனக்கு சொந்தமானு சொன்னா ஷிர்க். இல்ல ரப்பே எனக்கு சொந்தம் இல்லை, அது உனக்கு தான் சொந்தம்னு சொன்னா தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ன? இந்த அனைத்து ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப அல்லாஹ் எனக்கு உஜூத கொடுத்துட்டான், ஆனா இந்த உஜூத் எனக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இதுக்கு பேர் சுப்ஹானல்லாஹ். உனக்கு சொந்தமான உஜூத் அல்லாஹ் என்னை காட்டுவதற்காக எனக்கு கொடுத்தையே, அல்ஹம்துலில்லாஹ். இது அல்ஹம்துலில்லாஹ்.
அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போதே உள்ள சுப்ஹானல்லாஹ் இருக்குது. என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் கருத்து என்ன? நீ தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்தேன்னு சொல்லும் போதே என்ன இருக்கு? அது எனக்கு சொந்தம் இல்லை. அது ஹம்துக்குள்ளேயே தஸ்பீ இருக்கு, தஸ்பீக்குள்ளேயே ஹம்து இருக்கு. சுப்ஹானல்லாஹ் வேற இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் வேற இல்ல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இடத்துல ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ் தஆலா ஹம்து செய்வதன் மூலமாக தஸ்பீ செய்யி. இந்த பிஹம்துக்கு நீ இல்சாக்குடைய அர்த்தம் வச்சேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஹம்து செய்வதுடன் சேர்த்து தஸ்பீயும் செய்யி. சுப்ஹானல்லாஹ்வும் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ்வும் சொல்லுன்னு. இன்னொரு அர்த்தம் என்ன? ஹந்தின் மூலமாக தஸ்பீ செய்யி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ் இருக்கு. இது என்னதில்ல ரப்பே நீ கொடுத்ததுன்னு சொன்னாவே தெரியுது. இது நீ கொடுத்ததுன்னு சொன்னா அது என்னது இல்லைன்னு வந்துருச்சு. என்னது இல்லைன்னா சுப்ஹானல்லாஹ், நீ கொடுத்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ். என்னது இல்லைன்னாவே அதுல நீ கொடுத்ததுன்னு வந்துருச்சு. நீ கொடுத்ததுன்னு சொன்னாவே என்னது இல்லைன்னு வந்துருச்சு. அப்ப சுப்ஹானல்லாஹ்க்கு உள்ள அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்க்குள்ள சுப்ஹானல்லாஹ் இருக்கு. ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக. எல்லா சிருஷ்டிகளும் சுப்பூஹுன் குத்தூசுன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி எல்லாம் சொல்லிட்டே இருக்கு. எல்லா வஸ்துக்களும் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், இது எல்லாமே ஒண்ணுது அல்லாஹ். பிஹம்திஹி எல்லாமே நீ கொடுத்தது அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னது நினைச்சுன்னா மன்னிச்சுக்க ரப்பே. என்னில் இருப்பதுனால சில நேரங்களில் என்னது நினைச்சிடனே மன்னிச்சுக்க ரப்பே. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நபி ஹபீப் எல்லா வேலையும் முடிஞ்சா? எல்லாம் எத்தி வச்சிட்டீங்களா? ஹல் பல்லக்து, பெருமான சொல்ல ஹல் பல்லக்து, எத்தி வச்சிட்டேனா? என்ன சொல்ல ஹல் பல்லக்த அல்லாஹும்ம அன்த ஷாஹித், நீ எல்லாம் ஒன்னே சாட்சியாளர் ஆக்கிட்டேன். அல்லாஹ் நீ ஷஹீதுக்க சொன்னாங்க. சொல்ல எங்க நான் எத்தி வைத்து விட்டேனா? எத்தி வைத்து விட்டீங்க ரசூலுல்லாஹ், பரிபூர்ணமாக எத்தி வைத்து விட்டீர்கள் சொன்னாங்க இல்லையா? இப்ப என்ன சொல்றேன்? எல்லாம் முடிஞ்சுப்பா, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இனி உங்க வேலை என்ன? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஅய்த அன்-நாஸ யதுخுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இனி உங்க வேலை என் பக்கம் வந்துருங்க. உங்க கல்வி என் பக்கம் திரும்பிடுங்க. இதா ஃபரக்த, இப்ப முடிச்சிட்டீங்களோ, ஃபன்ஸப் என்கிட்ட வந்துருங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதுல மூழ்கிருங்கட்டாங்க. பெருமான வாழ்நாள் கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே சொல்லிட்டு நாங்கள் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். புரிஞ்சுங்களா? வாழ்நாள் இறுதி வந்துருச்சுன்னு நினைச்சா நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய வார்த்தை எதுங்க? அல்ல அதையும் சொல்லி கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி எல்லாம் ஒண்ணுது, இது எல்லாமே நீ கொடுத்தது. இது எல்லாமே ஒண்ணுது சுப்ஹானல்லாஹ், இது எல்லாமே நீ கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ், தப்பா நினைச்சிட்டே மன்னிச்சுக்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டே உட்கார்ந்துரு. காலம் மங்கி கொண்டிருக்கிறது, சூரியன் மறைய போகிறது. எப்போதும் மேகம் மறைக்கும் என்றும் தெரியவில்லை, எப்பொழுது சூரியன் உள்ளே மூழ்கும் என்று தெரியவில்லை. இதோ மாலை வந்து விட்டது. இப்ப நீ உட்காரது எங்க? மூல கூட உட்காந்துக்கோ. ஷாமு கே வக்த் बैठने के लिए सबसे अच्छा जगह है मैखाना चल मेरे दिल खुला है मैखाना. ஷாமுக்கே வக்து, ஒரு மாலை நேரம் வருமே, உன் வாழ்வின் மாலை நேரம், மாலை பொழுது, ஒரு பொன் மாலை பொழுது வரும் உன் வாழ்க்கையின் மாலை பொழுது. ஷாமுக்கே வக்து, அந்த காலம் நகர நகர எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிடு. ஷாமுக்கே வக்து பைட்னே கே லியே சப்சே அச்சா ஜகா ஹை மைகானா. அந்த நேரத்தை கழிப்பதற்கு பொருத்தமான நேரம் எது தெரியுமா? இந்த மைகானா தான். இது மைகானாங்க, இறை காதல் போதை ஊட்டும் மது பரிமாறும் அரங்கம். இது இந்த சாராய கடை, இது சாராய கடை. அது நீ உட்கார்றதுக்கு பொருத்தமான சாராய கடை தான். வா, கொஞ்சம் கல்ப அல்லாஹ் பக்கம் சேர்த்துட்டு போ. எந்த நேசனை பார்க்க போகிற அந்த நேசனை அறிந்து கொண்டு செல். அந்த நேசன் பக்கம் கல்பை இணைத்துக் கொண்டு செல். ஷாமுக்கே வக்த் बैठने के लिए सबसे अच्छा जगह है मैखाना चल मेरे दिल खुला है मैखाना. இதோ திறந்திருக்குது பாரு. चल मेरे दिल
खुला है मैखाना ஜி வா 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 வந்துடு வா இந்த மேகானாவுக்கு வந்துடுன்னு கூப்பிடுறாங்க. இதான் உனக்கு பொருத்தமான இடம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ். இது கேட்கக்கூடாது. இது நம்ம அல்லாஹ்வுடைய ஜாத்தை பற்றி சிந்திக்க வேணும், அல்லாஹ் பற்றி சிந்திக்க வேணும்னு யாருக்கா சொன்ன உடனே? ஒரு ஹதீஸ்ல இப்படியும் வருது, ஒரு மனிதர் பெருமானாட்ட வந்தார். வந்து திரும்ப திரும்ப உன்னுடைய ரப்புன்னு மூலம் என்ன, மூலம் என்னன்னு கேட்டார். ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ஒன்றும் சொல்லல. திரும்பி போனார், ரொம்ப பதில் சொல்லாமல். உடனே ஒரு இடி இடிச்சது. நேராக அந்த ஆள் தலையிலேயே மின்னல் விழுந்து எரிந்து கரிந்து சாம்பலாயிட்டார். அடுத்த நொடி என்ன பேசுற? யார் அல்லாஹ்வுடைய விஷயத்துல கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய ஷான்ல மரியாதை இல்லாமல் பேசுற? நீ அதுக்கு ஹதீஸ் எடுங்க. நீ ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறேன், டக்கு டக்குன்னு இந்த ஊற்றி கொடுங்க, டீ ஊற்றுமா. என்னப்பா கேட்டுட்டு வெளியே போனாரு. சாயிகத்துன் மனத்துக்கு ஒரு இடி இடிச்சது. நேராக அந்த தாள் தலையிலே விழுந்துச்சு. அங்கனே செத்து எரிஞ்சு கரிஞ்சு போயிட்டான். எல்லா விஷயத்துல செத்து போடு பாய் நாங்க நீங்க. எடுங்க, யாராவது எடுங்க, கேட்குறோம், யாராவது சொல்லுங்க. எது சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா விஷயத்துல சிந்திக்க கூடாது. அப்படி சைத்தான் வந்து உங்களை சிந்திக்க சொல்லுவான், அதை சிந்திக்காதீங்கட்டாங்க சொல்லலாம். மற்றபடி அல்லாஹ்வுடைய தஃபக்குரை பெருமானா தூண்டிகிட்டே இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் விஷயத்துல இந்த மாதிரியான சிந்தனைகள் வருது, தௌபா தௌபா, நாங்கள் பேசாம மேலேருந்து கீழே குதிச்சு செத்து போடலாமான்னு வருது, அந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் வருது அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல அப்படின்னா. தெரிஞ்சுங்களா? இது என்ன எங்க சயீல வரக்கூடிய ஹதீஸ், தபரானில் வரக்கூடிய ஹதீஸ். பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் மின் அஸ்ஹாபிஹி இலா ரஜுலின் மின் உலமாஇ மின் ரஜுலம் மின் உலமாஇல் ஜாஹிலியத்தி யதுஊஹு இலல்லாஹி தபாரக வ தஆலா. கவனி, இங்கே கவனி, டக்குன்னு கந்தன சிந்தனை வேற பக்கம் போகக்கூடாது. நசையில வரக்கூடிய ஹதீஸ் சஹியான ஹதீஸ். தெரிஞ்சுங்களா? ஒரு மனிதரை ஜாஹிலியாவில் உண்டான தலைவர்களிலிருந்தும் ஒரு தலைவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அப்போ அந்த மனிதன் கேட்டான், ஃபகால ஐஷா ரப்புக அல்லதி ததுஊனி இலைஹி மின் ஹதீதின் ஹுவ மின் நுஹாசின் ஹுவ மின் ஃபில்லத்தின் ஹுவ மின் தஹபின் ஹுவ. என்னவோ உங்க ரப்பு ரப்புன்னு சொல்லி அல்லாஹ் வணங்குங்கன்னு என்னை கூப்பிடுறே, அந்த உன்னுடைய ரப்பு இரும்பால் செய்யப்பட்டவனா, செம்பால் செய்யப்பட்டவனா, வெள்ளியால் செய்யப்பட்டவனா, தங்கத்தால் செய்யப்பட்டவனான்னு கேட்டார். ஒரு பதில் சொல்ல ஒன்றும். ஃபஅத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு, பெருமானாட்ட வந்தார், வந்து இப்போ செய்தியை சொன்னார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மறுபடியும் போய் அல்லாஹின் பக்கம் வர அலைன்னு கூப்பிட்டாங்க. ஃபஆதஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸானியத ஃபகால மிஸ்ல தாலிக, இதே மாதிரி பதில் சொன்னார். அந்த மாதிரி பேசாது, அல்லாஹ் பக்கம் வான். அரசரஹு இலைஹி சாலிசத்த, மூன்றாவது முறையும் அழைத்தார்கள். ஃபகால மிஸ்ல தாலிக, மூணாவது முறை இப்படியே கேலி செஞ்சாங்க. ஃபஅத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு ஃபஅர்ஸலல்லாஹு தபாரக வ தஆலா அலைஹி ஸாயிகத்தன், நீ சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்திலிருந்து இடியை அனுப்பினான். ஃபஅஹ்ரகத்துஹு, அந்த மனிதனை எரித்து கரித்து சாம்பலாக்கிருச்சு. ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா கத் அர்ஸல அலா ஸாஹிபிக ஸாயிகத்தன் ஃபஅஹ்ரகத்துஹு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆள் மேலே ஒரு நெருப்பு இறக்கினான், இடியை இறக்கினான். அந்த இடியை, அந்த மின்னல் நேரடியாக அவன் மேலே பாய்ந்து பொடி பொடியாக சாம்பல் கூட கிடைக்கல, அந்த மாதிரி ஆக்கிருச்சு அவன். இப்போ நஸரத் ஹாதிஹில் ஆயா யுர்சிலு ஸவாயிக ஃபயுஸீபு பிஹா மன் யஷா, அல்லாஹ் தான் இடியை அனுப்புகிறான், அந்த அடிப்பி ஃபயுஸீபு பிஹா மன் யஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் அதை கொண்டு தண்டிக்கிறான், நாடியவர்களை அதை கொண்டு பிடிக்கிறான். வஹும் யுஜாதிலூன ஃபில்லாஹ் வஹுவ ஷதீதுல் மிஹால், அவர் அல்லாஹ் விஷயத்திலே வீண் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பிடிக்கிறான்.
ஒவ்வொரு ஷதீதுல் மிஹால், கடும் பிடிக்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ் விஷயத்துல வீண் தர்க்கம் செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் பத்தி தெரியாம உளராத உட்காந்துக்கிட்டு. புரிஞ்சுங்களா? وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ. மனிதர்களே சில பேர் அல்லாஹ் விஷயத்திலே கொஞ்சம் கூட உமிழ்நீர் என்பது வாயில் சுரக்கும் ஒரு திரவம். என்ன பாது என்ன செஞ்சீங்க? ஏதோ போட்டு விட்டீங்க. சரி, என்ன சொன்ன மாதிரி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதம் வலா கிதாபின் முனீர். இந்த ஆன் பண்ணியிருக்காரு. கிதாபின் முனீர்னு உமிழ் நீர்னு கால வந்துருக்கு. ஆன்ல இருந்திருக்கு. கிதாபின் முனீர் சொன்னோன்னு அது கால உமிழ் நீர் அப்படின்னு கால வந்திருக்கு. அது உடனே அதுக்கு தஃப்சீர் செய்து உமிழ்நீர் என்பது வாயில் சிறக்கும் ஒரு ஜரவம். அது நாம அரபி சொன்னா தமிழ் தான் அதுக்கு இறங்காது. வணஞ்சுங்களா? என்ன சொன்ன? என்ன சொன்னமா இப்போ முதல்ல இந்த என்ன சொன்னேன்? அப்ப யுசீபு பிஹி அமினன் நாஸி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதம் வலா கிதாபின் முனீர். ஒன்று அல்லாஹ் பற்றி பேசுறதுக்கு என்ன வேணும்? பிகைரி இல்மு வேணும், அறிவு ஞானமாக இருக்கணும் கொஞ்சம் பற்றி. இல்லையா ஷேகமாரோட பாடம் படிச்சிருக்கணும், கஷ்ஃபு ஞானம் இருக்கணும். கஷ்ஃபை கொண்டு அல்லாஹ் அறிவார் சில பேர். அல்லது ஷேக் மட்டப்பட்ட ஹிதா வழிகாட்டியிருப்பாங்க அவங்க. இல்லையா பெரியவங்களோட கிதாபலாக உங்க கிதாப் போதி இருக்கணும். எதுவும் இல்லை. இல்லாமல் தானே வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. வாயை மூடி இருந்துக்கோ, இது சாதாரண விஷயம் நினைக்காது. அல்லாஹ் விஷயத்தில் தேவையில்லாத பேசினேன். அல்லாஹ் அரசியல் இருக்கிறான், இங்கே கிடையாது, அவன் எங்கேயோ இருக்கிறான், நம்மள்கிட்ட கிடையாதுன்னு மொத்த குர்ஆனுக்கு ஹிலாஃபா பேசுற நீ. அல்லாஹ் நம்ம கூட இல்லை, மாக்கும். அல்லாஹ் தூரமா இருக்கிறான், இன்னும் கரீபுன்னு நான் அக்ரபு இலைஹிங்கிறான். அல்லாஹ் தஆலா வஸ்துடன் அல்லாஹ் இல்லை, இன்னும் குல்லி ஷை முஹீத்ங்கிறான். அல்லாஹ் தஆலா இன்னும் குல்லி ஷை ஷஹீத்ங்கிறான். அல்லாஹ் தஆலா வஸம்மா வஜ்ஹுல்லாஹ்ங்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மறுத்து விளையாடுற நீ. இடி வந்து தலையில விழுவும். ஞாபகம் வச்சுக்கோ அல்லாஹ் விஷயத்துல. ஒண்ணு வாயை மூடி சும்மா தெரியாதுன்னு சொல்லிடு. தப்ச தெரிஞ்ச மாதிரி அலட்டிக்காது அல்லாஹ் விஷயத்துல. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இல்லை. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாது என்ன இருக்கு. அதாவது இது தெரியலேன்னு சொல்லிட்டு மாணவர்கள் கேட்கறாங்க. தெரியல பெரிய ஜெட்டுங்கிறீங்க, தலப்பா பார்த்தா எட்டு பெருசு இருக்கு, இதை போய் தெரியலங்கிறீங்க. ஜெட்டு உங்களுக்கு தாசிஃபா தான் தெரியாது அவங்களுக்கு, கேலி பண்ணுவானா? தெரியாதுப்பா, தெரிஞ்சவன்கிட்ட போய் கேட்டு வர்ற ரஹ்மான் ஃபஸஅல் பிஹி கபீரா, பாஹபர்கிட்ட போய் கேளு. நீ பேஹபரா இருக்காது. ஒன்று பேஹபர் அல்லாஹ் பத்தி தெரியாதவன், நீ என்ன செய்யணும்? பாஹபர்கிட்ட போகணும், தெரிஞ்சவங்கள்ட்ட போகணும். வாழ்நாளும் பேஹபரா உட்காந்துருக்காத, தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்பு அந்த பையல. அவன் வந்து கேட்குறான், இந்த ஊரில் ஒரு ஷேக் இருக்கிறாங்க, அல்லாஹ் பற்றி சொல்லித்தராங்க, போகவான். ஐயையோ அவனை வழிகேடர்கள். எது வச்சுங்க வழிகேடுன்னு சொல்றீங்க? ஃபோட்டோலாம் பிடிக்கிறாங்க. அவங்களுடைய இல்மை ஏதாவது நீ மறுத்து பேச முடியுமா? அவங்களுடைய இல்மை காலில் விழுகுறாங்க. முரீது போய் ஷேக்குடைய காலில் விழுகிறார். முகமது திக்ர் செய்கிறாங்க சில பேர். இதெல்லாம் காரணம் காமிச்சு அது ஷேக்கிட்ட போகாது. மன்னாவுல் ஹைர், இவனும் நன்மையின் பக்கம் போகாமல் மற்றவர்கள் நன்மை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவன் தான். மன்னாவுல் ஹைர் முஅத்ததின் அஸீம். இப்படி தேவையில்லாமல் அல்லாஹ் விஷயத்துல பேசுறாங்களே, இடிதான் தலையில விழுகும். தலையில் இடி உழுந்து சாவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஷேகமான்கிட்ட போய் ஞானங்களை படிச்சுக்கோ. அந்த குல்லுவல்லாஹ் விஷயம் சொல்லணும் பை, அந்த ஹதீஸ் எடுத்துருக்காங்க. இப்போதான் ரவா இது என்னங்க வருது? இது தஃப்சீர் ராசியில் ஃபக்ருதீன் ராஜி எழுதுறாங்க. ரவா அத்தாவுன் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து ரிவாயத் செய்யப்படுகிறது. ஆல கதிம வஃது நஜ்ரானிலிருந்து ஒரு கூட்டம், கிறிஸ்தவர்களுக்கு கூட்டம் வந்தது. இப்போ கால சொன்னார சிஃப்லனா ரப்பக்க, உங்கள் ரப்பை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் நபியே. அமின் ஜபர்ஜதின் அவ் யாக்கூத்தின் அவ் தஹபின் அவ் ஃபில்லத்தின், உங்கள் ரப்பை மாணிக்கத்தில் செய்யப்பட்டதா, மரகதத்தில் செய்யப்பட்டதா, தங்கத்தில் செய்யப்பட்டவனா, வெள்ளியில் செய்யப்பட்டவனா? வகால இன்ன ரப்பி லைஸ மின் ஷையின், அல்லாஹ் தஆலா இந்த நீ சொல்லக்கூடிய இந்த வஸ்துவிலிருந்து உள்ளவன் அல்ல. லிஅன்னஹு ஹாலிகுல் அஷ்யாய், இந்த எல்லா வஸ்துக்களும் இந்த வஸ்துக்குடைய மூலம் அவன் தான், ஹாலிக் அவன் தான். ஃபநஸலத் குல் ஹுவல்லாஹு அஹதுன்,
காலு ஹுவ வாஹிதுன், ஒருத்தன் தான். இந்த கோடிக்கணக்கான வஸ்துக்குள்ளே ஒருத்தன் தான் இருக்கிறான். लाखों में वो एक है, लाखों में छुपते हैं मगर लक्षத்திலே ஒருத்தன் தான் இருக்கிறான். வாஹிதுன் ஜி வஅன்த வாஹிதுன்னு சொன்னாங்க. வகால லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அவனை போன்று எந்த வஸ்துவும் இல்லை, அப்படிப்பட்ட வாஹிதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகாலு, அவங்க சொன்னாங்க ஜித்னா மினஸ் சிஃபத்தி, அப்படியா இல்ல வாஹிதா, சரி அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுங்களேன் என்று பெருமான இடத்திலே அந்த நஜ்ரானுடைய கிறிஸ்தவர்கள் கேட்டார்கள். வகால ஆயத்து இறங்குது. அல்லாஹ் சொன்னானா அல்லாஹு ஸமத். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் வாஹித். இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் மௌஜூத் இல்லை, அதம். அல்லாஹ் ஒருத்தன் தான், அத்தனையும் மௌஜூதா இருக்கக்கூடிய யாரும் இல்லை. கோடானு கோடி சிருஷ்டிகள்ல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, அந்த ஒருத்தன் தான் மௌஜூதுன்னு சொல்லியாச்சு. இதுல அடுத்து சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, அல்ல பெருமான் ஆயத்து வந்துச்சு அல்லாஹு ஸமத். பெருமான் அந்த சஹாபாக்களுக்கு, அந்த நஜ்ரான் கிறிஸ்துவ கேட்டாங்க, ஃபகாலு மஸ்ஸமத், சமதுனா என்ன அர்த்தம்? ஃபகால பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லதி யஸ்முது இலைஹில் ஹல்கு ஃபில் ஹவாயிஜி, அனைத்து கோடி சிருஷ்டிகளும் தன் தேவைகளுக்காக யாரின் பக்கம் முன்னோக்குதோ அவன் தான் சமத் என்றார். மௌஜூதாய் வந்த பொருள் மௌஜூதாய் மிஞ்சுது, அதமாய் வந்தவைகள் வந்த பொருள் உஜூதுக்கு கெஞ்சுது, எல்லாம் கெஞ்சுது, எனக்கு கொடு எனக்கு கொடு. அவன் பேர் தான் சமதுன்னு சொன்னான். இந்த ஹதீஸு ஃபக்ருதீன் ராஸி இமாம் தப்சீர் கபீர் எழுதியிருக்கிறாங்க. இதான் அன்னைக்கு அப்போ கேட்டேன், எடுத்து கொடுக்கல நீங்கள். சரி வச்சுங்களா ரஞ்சமை ஜி, எங்கே சப்ஜெக்ட் ஆரம்பித்தோம்? خلق السماوات والارض بالحق, ஹக்கை கொண்டு படைத்தான். ஹக்குனா என்ன? அல்லாஹ் நாடுவானே ஆனால் இன்னொரு நாளைக்கு இது விளக்கத்தை அல்லாஹ் சொல்ல வைப்பான், நாம் எல்லாம் கேட்க வைப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. கதன் ஆமினீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.